ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இந்த வீடியோவில் நச்சுன்னு ஒரு 3 டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பிறந்தோடனே அவங்க கை கால்களில் கண்ணு பற்றக்கூடாது, திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைகளில் வந்து ஒரு செட்டாகவே விற்கும். ஸோ கைக்கு கட்டுறதுக்கு வசம்பு, அப்புறம் வந்து கழுத்தில் போடுறதுக்கு பால் பாசி, அந்த மாதிரி நிறைய விற்கும். ஸோ பெட்ஸ்லேயும் வந்து நிறைய இது அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ பிறந்தோடனே குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் போட்டு விடும்போது நம்மளை அறியாமையே வந்து அவங்க கழுத்தில் போய் அந்த நரம்பு வச்சு தான் வந்து அந்த பால் பாசிலாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கழுத்தை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த இடமே வந்து ரெட்டிஷாக ஆயிரும். ஸோ பெட்டர் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எந்த திங்ஸும் வந்து கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் ஒரு மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மை வைக்கும்போது பார்த்திங்கன்னா, மை வந்து கண்ணுக்கு, ஐலாஷ்க்கு இந்த மாதிரிலாம் போடாமல், ஐப்ரோஸ்க்கெலாம் போட்டுட்டு இருக்காமல் லைட்டாக வந்து பொட்டு வைக்கிறீங்களா, ஓகே, அதோட நிறுத்திக்கோங்க. ஸோ ஐலாஷ் அதே மாதிரி போட்டு ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கெமிக்கலாக இருக்கலாம், இல்லை நேச்சுரலாக கூட இருக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் பொட்டு வைக்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப 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 முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இருக்க சம்மர் சீசனில் ஏசி யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஏசி யூஸ் பண்ணலாம், ஃபேன் யூஸ் பண்ணலாம். பட் எது யூஸ் பண்ணாலும் பேபிக்கு ஃபேஸ்க்கு நேராக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி ஏசி ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க முகத்துக்கு நேராக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். தேங்க்யூ.